இயேசுவில் அன்புக்குரியவர்களை, ஆண்டின் பொதுக்காலம் 15ஆம் ஞாயிறை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். நானே நல்ல சமாரியர். நானே நல்ல சமாரியர் இந்த கருத்தை திருவழிபாடு வலியுறுத்துகிறது. நல்ல சமாரியன் அன்பு செய்கிறவர் என்பதை நாம் அறிவோம். மேலும் புனித பவுல் கலாத்தியருக்கு எழுதிய இறைவார்த்தையிலே, நீ உன் மீது அன்பு கூறுவது போல உன் அயலான் மீதும் அன்பு கூறுவாயாக, அதுவே திருச்சட்டத்தின் நிறைவு என்று சொல்லுகிறார். அதே பவுல் ரோமையர் 13:10 சொல்லுகிறார், அன்பு அடுத்தவருக்கு தீங்கு இழைக்காது என்றும், அதுவும் திருச்சட்டத்தின் முழுமை என்று சொல்லுகிறார். அன்புக்கு வெடி அடையாளம் தான் நல்ல சமாரியர் உதவி செய்கிறார் என்பதைத்தான் இன்றைய வாசங்கள் நமக்கு எடுத்துரைக்கிறது. அன்பின் நிமித்தமாகத்தான் அன்று கானா ஊரில் ஆண்டவர் அற்புதம் செய்ய முடிந்தது, தாயின் உதவியோடு. எனவே அன்பும் அனைத்திற்கும் உதவியாக இருக்கிறது என்பதை உணர்த்தும் வார்த்தை கற்றுத்தரும் நல்லுணர்வுகள் அறிந்து சொல்ல இறைவனோடு கடந்து செல்வோம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட, நல்ல சமாரியனின் குணம் உங்களோடு இருக்க உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்புக்குரியவர்களே, நல்ல சமாரியனை போன்று வாழ்ந்திட வளர்ந்திட வரம் கேட்கத்தான் இன்றைய வார்த்தை நம்மை அழைத்திருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு அருமையான நிகழ்வை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். கல்கத்தா, அந்த இடத்திற்கு அமெரிக்காவில் இருந்து ஒருவர் வந்து எல்லா இடங்களையும் பார்த்து வந்தார். அன்னை தெரசா ஆற்றிய பணிகளை பார்ப்பதற்காக மூளை முடுக்கெல்லாம் தெரு தெருவாக சென்று வந்தார். அங்கு ஒரு காட்சி தந்தார். காட்சியை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உள்ளத்திலே ஒரு மலர்ச்சி ஏற்பட்டது. இருந்தாலும் கூட அந்த அம்மாவை அணுகி, இந்த வேலையை ஏன் செய்யறீங்க என்று கேட்டார். அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், தொழுநோயாளரை தொட்டு துடைத்து குளிப்பாட்டி விட்டு அழகுபடுத்தி கொண்டிருந்தார். அதை பார்த்த அவர் வாழ்க்கையிலே இது போன்ற நிகழ்வை கண்டதில்லை. அதற்குத்தான் அந்த அம்மாவிடம் சென்று, ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள் என்று கேட்டார். எனக்கு ₹1,00,00,000 கொடுத்தாலும் கூட நான் அதை அப்படி செய்ய மாட்டேன் என்று சொன்னார். அதற்கு அன்னை தெரசா, எனக்கு ₹2,00,00,000 கொடுத்தாலும் கூட நான் இதை செய்ய மாட்டேன் என்று முடிக்கிறார். பின்பு ஏன் செய்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அருமையான பதிலை, நல்ல சமாரியன் செய்தது போல நான் செய்வது ஆண்டவர் இயேசுவுக்காக செய்கிறேன். அவரே எனக்கு தலைவராக இருக்கிறார். அவர் வாழ்ந்து காட்டினார், அதை நான் வாழ்ந்து காட்ட ஆசைப்படுகிறேன். லூக்கா 5வது அதிகாரத்தில் 11-13 வார்த்தை சொல்லுகிறது. இயேசு ஒரு ஊரில் இருந்தபோது உடலெல்லாம் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த ஒருவர் வந்தார். அவர் இயேசுவின் காலில் விழுந்து, ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோய் நீங்க உம்மால் முடியும் என மன்றாடினார். இயேசு கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது தொழுநோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் நீங்கிச்சு. அவர் தொழுநோயை தொட்டு தடவி குணம் கொடுத்தாரே, அதை போன்று நானும் செய்ய வேண்டாமா என்று முடித்து விடுகிறார். அந்த நிகழ்வை போன்று நாம் வாழ்ந்து காட்ட வேண்டிய வரத்தை தான் இன்றைய நாள் சிந்திக்க அழைப்பு விடுக்கிறது. அன்புக்குரியவர்களே, நல்ல சமாரியனின் மனநிலை இன்று எல்லோரிடத்திலும் இல்லை. ஏனென்றால் சுயநலம் என்ற எண்ணம் தான் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நற்செய்தியில் நாம் வாசிக்கிறோம், 4 வித கதாபாத்திரங்களை பார்க்கிறோம். முதலில் திருடர்கள், 2வது குரு, 3வது லேவியன், 4வது சமாரியன். இந்த 4 நடிகர்களை பார்த்தோம் என்றால், 1 திருடன் வருகிறான். அது எருசலேமிலிருந்து எரிகோவிற்கு செல்லும் வழி, திருட்டு வழி, கடுமையான வழி. எதுவும் நடக்கும், எல்லோருக்கும் தெரியும். அந்த நேரத்தில் ஒருவன் சென்றபோது அவனை குத்தி போட்டுவிட்டு பணத்தை எடுத்து சென்று விடுகிறார்கள். அவர்கள் குணம் என்னவென்றால், என்னிடம் இருப்பது என்னிடம் இருக்க வேண்டும், அடுத்தவரிடம் இருப்பதும் என்னிடம் இருக்க வேண்டும் என்ற மனப்பாங்கை கொண்டவர்கள் தான் அவர்கள். அதனால் தான் குற்றுயிராக கிடத்துவிட்டு ஓடிவிட்டார்கள். அவர்கள் தன்னலம் உள்ளவர்கள். தானுண்டு, ஊனுண்டு, உறங்கும் நிலை உண்டு என்று தன்னலத்தில் வாழ்ந்தவர்கள் தான் திருடர்கள். அங்கு வந்தார் குரு, பார்த்தார், உற்று நோக்கினார், யோசித்தார். அவன் இறந்து விட்டானோ என்ற எண்ணத்தோடு போயிருக்கலாம்.
திருவிவிலியத்திலே பல வகையான அறிஞர்கள் எடுத்துரைக்கும் போது அவர் இறந்து விட்டான் என்று நினைத்து கூட சென்றிருக்கலாம் என்கிறார்கள். அடுத்தது அப்படி இறந்திருந்தால் அவனை தொடக்கூடாது, அப்படி தொட்டால் அவர்கள் கோவிலில் நுழைய முடியாது. அதுதான் அன்றைய பாரம்பரிய சட்டமாக இருந்தது. இறந்தவனை தொட்டுவிட்டால் மீண்டும் சென்று கோவிலுக்கு நுழைந்து ஆராதனை செய்ய முடியாது. எனவே அந்த எண்ணத்தை உணர்ந்து குரு சென்றிருக்கலாம். அடுத்து வருகிறவர் லேவியர். ஏனப்பா இந்த வம்பு, நான் தொட்டு அவன் இறந்து விட்டால் என்ன நடக்கும்? எனக்கு ஏன் வீண் அலைச்சல்? அடிக்கடி கோர்ட்டுக்கு செல்ல வேண்டும். ஏன் எனக்கு அந்த கவலை? என் நேரம் போய்விடும், என் பணம் போய்விடும், நான் தான் கொன்று விட்டேன் என்று கூட சொல்லுவார்கள் என்று ஒதுங்கி அவன் போய்விட்டான். உலகம் என்னை பற்றி என்ன நினைக்கும் என்பதை இருத்தி உலகத்தின் கருத்தை தன் உள்ளத்திலே ஏற்றி அவனும் சென்று விட்டான். ஆம் அன்புக்குரியவர்கள், அங்கு தான் சமாரியன் வந்தான். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த சமாரியர் என்ற வார்த்தை இயேசு கிறிஸ்து எதற்காக கொண்டு வந்தார்? வரலாற்று பின்னணி என்ன? அது போல பல இடங்களில் பார்க்கிறோம். சமாரியர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள், சமாரியர்கள் தாழ்ந்த குலத்தை சார்ந்தவர்கள், சமாரியர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்கள் என்ற கருத்து இருந்த காலம் அது. அதனால் தான் 3 இடங்களில் பார்க்கிறோம் சமாரியர்கள் நல்லவர்கள் என்ற கருத்தை உறுதிப்படுத்துவதற்காக இயேசு கிறிஸ்து இந்த நிகழ்வை சொன்னாரோ. முதல் நிகழ்வு லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் 10 தொழுநோயாளர்கள் வந்தார்கள். தொழுநோயாளை குணப்படுத்தி நீங்கள் போய் குருவிடம் காட்டுங்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். போகிற வழியில் எல்லோரும் குணமடைந்து விட்டார்கள். ஆனால் இயேசு நற்செய்தியில் சொல்லும் போது ஒருவன் வந்தான், அவன் சமாரியன் என்று சொன்னான். ஒருவன் வந்தான் என்று அப்படி முடித்திருக்கலாம். சமுதாயத்திற்கு சுட்டி காட்டுவதற்காக அந்த வார்த்தையை சொல்லியிருக்கலாம். ஒருவன் வந்தான், நன்றி சொல்ல. யார் அவன்? சமாரியன் என்று முடிக்கிறார். ஆகவே சமாரியன் என்ற இனத்திற்கு கொடுக்கப்பட்ட இழுக்கை அகற்றி விடுகிறார். அடுத்த ஒரு நிகழ்வு பார்க்கலாம். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் சமாரிய பெண், அவள் பாவித்தான், இருந்தாலும் கூட இறைமகன் அங்கு சென்றார், பேசினார். பேசக்கூடாது, ஆனாலும் இவர் பேசினார். உறவாடக்கூடாது, ஆனால் உறவாடினார். தண்ணீர் குடிக்க கூடாது, ஆனால் குடிக்க தண்ணீர் குடி என்று கேட்டார். ஏனெனில் சமாரிகள் என்று இழைத்துரைக்காதே என்று அவளும் நீக்கினார். எனவே அப்பெண் கிறிஸ்துவை பின்பற்றி சென்றார் என்பதை பார்க்கிறோம். 3வது நற்செய்தியை பார்க்கிறோம். சமாரியன் தன் உதவி செய்தான். யாரோ ஒருவன் என்று முடித்திருக்கலாம். அளவற்ற வார்த்தையை சுட்டிக்காட்டி ஏன் சமாரியன் என்று சொல்லி முடிக்கிறார்? அதைத்தான் அருமையாக சொல்லுகிறார். எல்லோரும் ஒரு குலம், எல்லோரும் ஒரு இனம், எல்லோரும் இந்திய மக்கள், எல்லோரும் ஓர் நிலை, எல்லோரும் என் நாட்டு மக்கள் என்று சாதியை கடந்து, மதத்தை கடந்து, மொழியை கடந்து, தன்னலத்தை கடந்து வா, அவன் தான் சமாரியன் என்ற வார்த்தையை சொல்லி முடிக்கிறார் இயேசு கிறிஸ்து. ஆம் அன்புக்குரியவர்களே, ஏனென்றால் நான் சமாரியனாக இன்றைய உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்ற சிந்தனையை நமது உள்ளத்திலே இன்று முழுமையாக நாம் பதிய வைக்க வேண்டும். ஏனென்றால் சமாரியன் அன்பு நிலை கொண்டவன், சமாரியன் அன்பை எல்லோருக்கும் வித்திட்டு சென்றவன். எனவே நமது வாழ்க்கையிலும் நாம் அன்பை ஆழமாக வைத்திருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே. லூக்கா 10:37 சொல்லுவது போல, பணமோ பட்டமோ பதவியோ நிலைவாழ்வை பெற முடியாது, அது பெற்றுத்தரவும் முடியாது. அன்பு ஒன்று தான் அதை செய்ய முடியும். அப்படி நீரும் செய்யும் என்று இயேசுவின் சொல்லை ஏற்று சமாரிய மனிதன் ஆற்றிய அன்பு செயலை நம் வாழ்வில் நாம் செயல்படுத்துவோம். இறைவனின் அருட்கரம் நம்மை வழிநடத்தட்டும். ஜெபிப்போமா. அன்பு இறைவா, நல்ல சமாரியனின் அன்பு எங்கள் ஒவ்வொரு உள்ளத்திலும் உணர்ந்து எல்லோரும் ஒரு தாய் மக்கள், எல்லோரும் எங்கள் இனம், எல்லோரும் எங்கள் சகோதர சகோதரிகள் என்பதை ஏற்று அன்பு என்ற ஆணி வேறு எல்லோரிடத்திலும் வித்து செல்ல எங்களோடு தங்கும் ஆண்டவரை. பிரைஸ் தி லார்ட்.